சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆதம்பாக்கம் ஸ்டீஃபன் மெக்கானிக் பேசுகிறேன். நான் இந்த டூ வீலர் மெக்கானிக் லைனில் பார்த்தீங்கன்னா 95லேருந்து இருக்கேன். நான் இதே ஆதம்பாக்கம் தான் நான் பிறந்து வந்தது. 95ல் 10th முடித்தேன். அதுக்கப்புறம் மெக்கானிக் ஷெட் சேர்ந்தேன். குரோம்பட்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆதம்பாக்கத்தில் இன்னொரு ஷாப்பில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் 2001லேருந்து கடை வச்சேன். 2007லேருந்து தான் இந்த பைக் கலெக்ஷன்லாம் ஒன்றா தொடங்கினேன். நான் இந்த பழைய வண்டியுடைய டிசைனு, ஓட்டத்துடைய ஸ்டைல் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் 2007லேருந்து கலெக்ட் பண்ண தொடங்கினேன். இப்போ வரைக்கும் எது கிடைச்சாலும் என்ன கண்டிஷன் கிடைச்சாலும் எடுத்துடுறது கலெக்ஷனில். இதில் பார்த்திங்கன்னா ஓல்டு 1927லேருந்து லாஸ்ட் விண்டேஜ் வெஹிக்கிள் வரைக்கும் எல்லாமே இருக்கும் என்கிட்ட. சுசுகி, யமஹா, இன்னும் பார்க்க முடியாத ரேர் பைக்ஸு, ஸ்கூட்டர்ஸ் கூட இருக்கும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கலெக்ட் பண்ண ஓல்டு விண்டேஜ் பைக் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டா கப்புன்ட்டு. அது பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டாவோட ஸ்ட்ரீட்டுடைய பேசிக் மாடல் தான் அதோடைய கப்பு. அது கிளச் இருக்காது, கீர் மட்டும்தான். கீர் ரோலிங்கில் இருக்கும், 1 2 3 4. அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப நியூட்ரல் 1 2 3 4 வரும். அந்த வண்டி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வாங்கி ரெடி பண்ணி கஸ்டமருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அவர் ஒரே நாள் ஓட்டிட்டு அடுத்த நாள் வந்து வண்டி பிடிக்கலன்னு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அதை கொடுக்க மனசே இல்லை. அதுக்கப்புறம் தான் 1/SD, அப்புறம் 1/RD அப்படியே ஒன்றுனா கலெக்ட் பண்ண தொடங்கினேன். இது பார்த்திங்கன்னா RD 350 தான் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஏம் பண்ணி வாங்கினது. இதில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் 6 கீரு, டாப் ஸ்பீடு 180. அப்போயே ஜப்பான்காரன் 70s கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து 83 தான். இந்த வண்டிக்கு தான் நான் ரொம்ப அலைஞ்சேன். கும்முடி பூண்டிக்கெலாம் ஒரு 3 வாட்டி அலைஞ்சிட்டு வரும் இந்த வண்டி இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் ஏமாற்றிட்டு இருந்தான். ஆனாலும் அதுக்கப்புறம் இது குளத்தூரில் தான் இதை எடுத்தேன் ரொம்ப ஏம் பண்ணி. இது ரொம்ப ஸ்பெஷல் வண்டி. இதில் பார்த்திங்கன்னா டபுள் சிலிண்ட்ரு, 2 கார்பரேட்டர், 2 சிலிண்ட்ரு. இது 6 கீர், டாப் ஸ்பீடு 180. வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. இது ஸ்பெஷல் வண்டி. இது டபுள் இன்ஜின், நல்லா 350cc. யமஹாவில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் 100cc தான் தெரியும். இந்த 350 யமஹா நிறைய பேருக்கு தெரியாது. இது 100க்கு முன்னாடியே வந்த மாடல். இது அதில் இது கொஞ்சம் ரேர் மாடல். இது என்னுடைய கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வாங்கின வண்டின்னு பார்த்திங்கன்னா ராய்டூட் WFM. இது பார்த்திங்கன்னா போலண்ட் வண்டி, 62 மாடலு. எஸ்கார்ட்ஸ் ராய்டூட் கம்பெனியில் பார்த்திங்கன்னா ராய்டூட் பண்ணுறதுக்கு முன்னாடி போலண்டுலேருந்து தான் அந்த வண்டி WFM மாடல் ஆக்சுவலாக அது பேர். அது இந்தியாவில் 65 வரைக்கும் வந்துச்சு, 60லேருந்து 65. அதுக்கப்புறம் இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ண தொடங்கிருக்காங்க ராய்டூட்ன்ற பேரில். அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா WFM. அதை ரொம்ப நான் ஏம் பண்ணி அது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் வாங்கினேன். முருகேஷ் அண்ணன்ட்டு அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் அந்த வண்டி. அது ஒரிஜினல் போலண்ட் வண்டி, 62 மாடல். அது பழைய வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்சிலாம் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று எல்லாமே கரெக்டாக க்ளீனாக, அதாவது பொல்யூஷனு, இன்ஜின் நம்பர், சேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஒரிஜினல் புக்கு, ஒரிஜினல் வண்டி இருந்தால் கரெக்டாக எப்சி பண்ணுறாங்க. அதை பண்ண மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக பண்ணுறாங்க. அதுமாரி பேர் பார்ட்ஸ்லாம் பழைய வண்டிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டி இருந்தால் ஒரு வண்டி பண்ண முடியும். ஏன்னா பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை. இப்போ லேட்டஸ்ட் வண்டியை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வண்டி கூட கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் ஓல்டு வண்டி இன்னும் கிடைக்க ரேராக தான் இருக்குது. ஆனால் கிடச்சிரும், கலைஞ்சி வாங்கிடலாம். அதுமாரி ஒரு வண்டி ரெடி பண்ணால் இன்னொரு வண்டி ஸ்க்ராப் கண்டிஷனில் ஏதாவது எடுத்து அதில் உள்ள பார்ட்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ சில வண்டி பார்த்திங்கன்னா ஓல்டு வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்க ரொம்ப ரேரு. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஜாவா ஜெட்டுன்னு ஒரு மாடலு, 50cc ஜாவா. இது ஆக்சுவலாக இது கரடி ஜாவான்னுவாங்க. இது மாடல் பேர் பார்த்திங்கன்னா 555 பைனியர். பார்த்திங்கன்னா செக்கோஸ்லேவாலேருந்து அந்த காலத்தில் இம்போர்ட் பண்ணி வந்த வண்டி ஷிப்பில். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரேர் மாடல். அதோடைய கிக்கர் பல்லு சில பார்ட்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் மைசூரில் தான் அலைஞ்சி அதெல்லாம் வர வச்சு, அதுக்கப்புறம் மைசூரில் தான் ஆக்சுவலாக அது செக்கோஸ்லேவா ஜாவா குரூப் பார்த்திங்கன்னா அங்கே தான் கம்பெனி ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணாங்க. அங்கேருந்து அப்புறம் தெரிஞ்சால் மூலிமா வர வச்சு அது பேர் பார்ட்ஸ் மாட்டி ஓட வச்சு அதை வச்சுட்டேன். இப்போ பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் இருக்கிற வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டி கிடையாது மெயினாக. ஃபஸ்ட்டு இதில் இருக்க மெட்டலு, இன்ஜினுடைய குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒன்றுமே ஆகாது. மழையில் நனைஞ்சு நீங்களே பார்த்துப்பீங்க. இதோடைய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சீக்கிரம் மழையில் ரஸ்ட்டு ஒன்றும் ஆகாது. இப்போ லேட்டஸ்ட் வண்டியெலாம் பார்த்திங்கன்னா புது கேபிள் கூட கவர்லேருந்து பிரிக்கிறது முன்னாடி துரு பிடிச்சி தான் வெளியில் வருது. ரிம்முலாம் பார்த்திங்கன்னா கம்பெனியில் போகிற ரிம்லாம் 2 வருஷம் 3 வருஷம் கூட வரமாட்டேங்குது. ஓகே, அதுமாதிரி குவாலிட்டியே இல்லை.
ஆனால் பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டி வேறு லெவல் இருக்கும். மற்றபடி ரேர் மாடலில் எங்கேயாவது இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா உடனே போயிடுவேன். சொன்னாங்கன்னா அரை ஹவரில் 1 ஹவரில் எல்லாம் அப்பயே கூட கிளம்பி போயிடும் உடனே. ஏன்னா அது கிடைக்கிறது ரேர். அந்த மாடலு யாருக்கிட்டையும் இல்லாத மாடல்னால் உடனே ஓடுறோம், எங்கேயாவது எப்படியாவது வாங்கிடணும் கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு அதை விட்டுற மாட்டேன். அப்படியே எடுத்துன்னு வந்து கூட ரெடி பண்ணி ஓட வச்சுருவேன் நான். அதுமாரி இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த ஜாவா ஜெட்லாம் குப்பை கண்டிஷனாக எடுத்தேன், ஆனால் ஓட வச்சு ரன் பண்ணி வச்சுட்டேன். அதுமாரி நிறையா மாடல்ஸில் பார்த்திங்கன்னா ரன்னிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. லக்ஷ்மி 40ன்னு ஒரு மாடல், அது அப்புறம் ஸ்வேகா, மோஃபா, இதெல்லாம் நிறையா ரன்னிங் இல்லாமல் இருந்துச்சு. இந்த கொரோனா பீரியட்லலாம் கூட ஒரு 2 வருஷம் வீட்டில் இருந்துச்சுலாம், வீட்டிலே உட்காந்து எல்லாம் 1 by 1 வண்டி ரெடி பண்ணிவிட்டு ஓட வச்சுட்டு அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி சும்மா இருக்க நேரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழைய வண்டி லீவு நாளில் ஷாப்பில் தான் டெய்லி ஒர்க்கு. ஞாயிற்றுக்கிழமை மற்ற லீவு நாளில் பார்த்திங்கன்னா பழைய வண்டி தான் வீட்டில் வச்சு ஃபுல்லாக 1 by 1 ஏதாவது பண்ணின்னே இருப்பேன். வீட்டில் ரெஸ்ட்டும் கிடையாது, வீட்டிலே சொல்லுவாங்க படுக்க சொல்லி. நான் தான் ரெஸ்ட் எடுக்காமல் கண்டினியூவாக ஒர்க் பண்ணின்னு இருப்பேன் எதுனாலும். அதுமாதிரி ஷாப்பு நைட்டு க்ளோஸ் பண்ணால் கூட வீட்டில் வந்து ஷெட்டில் வந்து இந்த பழைய வண்டி ஏதாவது ஜாமான் அப்படி இருந்து எடுத்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். 12-1 மணிக்கே ஆகும் நைட்டு தூங்குறதுக்கு டெய்லி. இதில் பார்த்திங்கன்னா 1 by 1 கலெக்ட் பண்ணிச்சில் பார்த்திங்கன்னா ஒருத்தரும் வச்சுருக்கவங்க வயலில் அவங்க சொல்கிற ரேட்டு தான் ஓகே. ஏன்னா லேட்டஸ்ட் வண்டின்னா அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் ரேட்டு தெரியும், இந்த மாடல் இவ்வளோ தான் போகணும். ஆனால் பழைய வண்டிக்கெலாம் அப்படி கிடையாது. வச்சுருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ வேணும்னா நம்ம வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அது ரேர் மாடலு, யாருக்கிட்டையும் இல்லாது. அது பொக்கிஷன் மாரி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு மாரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிக் பொருள் மாரி. ஆக்சுவலாக அது என்ன சொன்னாலும் நம்ம வாங்கி தான் ஆகணுன்ற மாரி. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் 70,000. இன்னொரு ஆர்டி பார்த்திங்கன்னா 1 லட்சம், இன்னொன்று பார்த்திங்கன்னா 2 லட்சம். 1927 இங்கிலாந்து வண்டி ஒன்று இருக்குது, அது வில்லியர்ஸ்ன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வேர்ல்டு வாரில் உள்ள வண்டி அது. அந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ஒரு பிரித்து போட்ட ஆர்டி, இன்னொரு பாபி ஒன்று கேட்டாங்க. எனக்கு சரி ஆர்டி 3 நாள் இருக்கனால சரி ஒன்று கொடுத்துட்டு அதை எடுத்துடலாம், ரேர் மாடலு. அதனால் அது ரொம்ப ஆனால் சொன்னேன், பாபி மட்டும் வெளில கொடுத்துறாதீங்கன்னா, கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் பாபி மட்டும் அவர் வெளில கொடுத்துட்டாரு. ஆர்டி அவர் வேணும்னாரு, கொடுத்துட்டேன். ஆனால் பாபி கொடுக்க சொன்னால் அவர் கொடுக்காம வெளில கொடுத்துட்டாரு அவர். அந்த வண்டி கொடுத்து தான் 1927 வண்டி எடுத்தேன். அது ரேர் மாடல், அது இங்கிலாந்து வண்டி, 200cc எக்ஸல்சர் வில்லியர்ஸ் வண்டியோட பேர். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அந்த அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு பாபி முழுசாக எடுத்துட்டேன் நான் அதுக்கேற்ற மாரி. மற்றபடி ரேர் மாடல் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு டக்ளஸ் ஸ்கூட்டர் இருக்கும், 1958 அது. அதுவும் ரேர் மாடல், இட்டாலி மாடல் அது. அந்த ஸ்கூட்டர் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் அது. ஹேண்டில் பாரு பைக் மாரி இருக்கும். அப்புறமேரி ஃப்ரண்ட்டு மட்கார்டு மேலே டூம் வரும், அது கொஞ்சம் ரேர் மாடலு. அதுமாரி பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சுசுகி AS 600 இருக்குது. அது கார்பெட் பார்த்திங்கன்னா இன்ஜினுக்குள்ளேயே இருக்கும், அதுவும் ரேர் மாடல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஃபீல்டு ஃபியூரின்னு வரும், அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வண்டி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் மாடல், அது பார்த்திங்கன்னா மேட் இன் ஜெர்மனி. அது ரேர் மாடல். அது பார்த்திங்கன்னா அது லிக்விட் கூல்டுன்னுவாங்க. அது ரொம்ப ரேர். அது இன்ஜினில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே ரேடியேட்டர் போட்டு லிக்விட் கூல் பண்ண வண்டி அது. இப்போ Yamaha RD 350 பார்த்திங்கன்னா ஜப்பான் தான் அவங்க ரெடி பண்ணது இந்த வண்டியை, ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது. இதில் என்ன ஸ்பெஷல்னால் பார்த்திங்கன்னா இது 70sலேயே பண்ணிட்டாங்க ஜப்பான்காரங்க. இதில் பார்த்திங்கன்னா 6 கீரு, டாப் ஸ்பீடு 180. இப்போ உள்ள லேட்டஸ்ட் வண்டி 2000, 2010, 2020 வந்த ஸ்பீடு குறைஞ்சது ஒரு 30-40 வருஷம் முன்னாடியே அவங்க பண்ணிட்டாங்க. இதில் ஸ்பெஷலு மெயினாக இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீட் பண்ணலாம். பிரேக் பார்த்திங்கன்னா அப்படியே அடித்த டிஸ்க் பிரேக் மாதிரி நிற்கும், அவ்வளோ பெரிய ட்ரம்மு, அவ்வளோ ஸ்பெஷல் இது. இதில் அந்த 2 ஸ்பெஷல். இது ஆக்சுவலாக இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் போலீஸ்க்கு தான் கொடுத்தாங்க இந்த பைக்கை, RD. அதுக்கப்புறம் தான் பப்ளிக் வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஹைட்டாக இருக்குது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா லோட்டாக இருக்குன்னுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அப்புறம் ரெண்டாவது பப்ளிக்கு. இதில் பார்த்திங்கன்னா RD 350 மாரி RD 400, RD 250, இன்னும் நிறையா RD 50cc, இன்னும் நிறைய மாடல்ஸ் RDலே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா RD 350 மட்டும்தான். இதில் 400, 250 இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் வந்தது. இதில் ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் இம்போர்ட் இருக்குது, RD 350 ஹைட்டாக இருக்குன்னுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1A 1 பார்ட் நம்பர் இருக்கும், ஃப்ரேம்லேயும் இன்ஜின்லேயும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 00ன்னு தொடங்கும். ஓகே, அந்த பார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட்டார்க்கு வரும். அது இது பார்த்திங்கன்னா நான் இது ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 12 வருஷம் ஆச்சு. இது ப்ளூ கலர் எல்லாம் பார்த்திங்கன்னா இது எனக்கு பாக்ஸ் வச்சு தான் பிடிக்கும், ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலான்ட்டு. இதுவும் ஒரு ஓல்டு விண்டேஜ் பாக்ஸ் தான். இதில் நம்பர் லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள RC புக்கு,
டூல்ஸு, கேபிளு ஏதாவது சேஃபாக நம்ம ரைடுக்கிட்டு போச்சுல தேவையான டூல்ஸு ஏதாவது வாங்கினா கூட வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரைடிங் போச்சுல இந்த கேரியர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ஸ் எல்லாம் போட்டு கிளிப் பட்டால் எவ்வளோ நாள் போகலாம். இதில் என்ன மைலேஜ் தான் ஒரு 15, 16 வரும். இது ஆர்டி த்ரீஃபில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் 83 மாடல் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி என்ன இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஹேண்டில் பாரு, டூமு, வீலு, மட்கார்டு, சைலன்சர் பார்த்திங்கன்னா சாம்பர் டைப் அலாய் வீலு. மற்றபடி ஒரிஜினல் வேறு வரும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஹைட்டாக இருக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் மாடல் ஹைட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாக்கெட் பைக், பாக்கெட் ரேசிங் பைக். 2 ஸ்ட்ரோக் தான். ஓல்டு விண்டேஜ் பைக் தான். இதுவும் பார்த்திங்கன்னா யமஹா மாரி பீட் இருக்கும். பிக்கப்பும் நல்ல பிக்கப் இருக்கும். இதுவும் ஷோக்கில் எடுத்துன்னு போயிருக்கேன். ரன்னிங்கில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். டயர் எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கும். ரன்னிங்கோடு இருக்கும். 2 ஸ்ட்ரோக்கு இம்போர்ட்டர் பைக். இது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா விண்டேஜ் ஸ்பேர்ஸ் தான். எதை எடுத்தாலும் பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலும் விண்டேஜ் ஸ்பேர் தான் இருக்கும். இது எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபியூரியோடைய கேரியர். இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் சிலோ ப்ளஸ் சைலன்சரு. இது பார்த்திங்கன்னா ஃபியூரி இன்ஜின்னு. அது மாதிரி பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஃபியூரி பார்ட்ஸு எல்லாமே ஓல்டு விண்டேஜ் பைக் தான் எல்லாமே. அதில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி 48. இது பார்த்திங்கன்னா இட்டாலி மேடு தான். இந்தியாவில் லக்ஷ்மி 48 பேரில் லாஸ்ட் பேட்ச். இதுவும் கொஞ்சம் ரேர் மாடல். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஸ்வேகா ஃப்ரான்ஸ் மாடல், டிஜிட் மாடல். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த விஐபி படத்தில் தனுஷ் ஓட்டுவாங்க அந்த வண்டி, அந்த ரெட் கலர் மோஃபா. ஆக்சுவலாக மோஃபா என்ஃபீல்டு குரூப்பு. அது பார்த்திங்கன்னா படத்தில் தனுஷ் ஓடினால அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ரேட்டு ஜாஸ்தியாக தான் போகுது. 40,000, 45,000 அந்த ரேஞ்சு போகுது. விண்டேஜ் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா மாடல்ஸ் இருக்குது. இது நான் எடுத்தது பார்த்திங்கன்னா கம்மி தான் சொல்லலாம். இன்னும் தெரியாத மாடல் இன்னும் நிறையா இருக்குது, ரேர் மாடலு. ஃபஸ்ட்டு விடுறதுக்கு சேஃபாக இடம் இருக்கணும், வாங்கணும். அடுத்தது மற்றபடி இருக்குது ஆசை. ரேர் மாடல் கிடைக்காத இல்லாத மாடல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுப்பேன். இருந்தாலும் ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு சேஃபாக ஒரு இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இனிமேல் எடுக்கணும். ஆமாம், தேங்க்யூ. சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.